ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். சண்டே அதுமா அலாரம் வைக்காதனால நல்லா தூங்கிட்டேங்க. ஆனால் டிஃபனுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணணும், அதுவும் சட்டுன்னு ரெடி பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த சண்டேக்கு யூஸ் ஆகும். காரசாரமாக நச்சுன்னு ஒரு தொக்கு ரெசிபி எப்படி பண்ணணும்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லி கொடுக்குறேன் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, வானல் வச்சுக்கோங்க, தாராளமாக எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை போட்டு பூண்டை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. பூண்டு வதங்கினோடனே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8லேருந்து 9 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை ரஃபாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கி முடிஞ்சோடனே நம்மளுக்கு தான் சட்டுன்னு சட்னி வேணுமே, லேட் ஆகிட்டுமே, அதனால ஃபேனை போட்டு வானலை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு திருப்பி தேவையான அளவுக்கு கல் உப்பை போட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே வானலில் நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ விட்டு தாளிச்சிங்க அப்படின்னா இன்னமும் சட்னி சூப்பராக இருக்கும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூள் போட்டு நல்ல ஒரு கத்து கருவேப்பிலையை போட்டு அரைச்ச சட்னியை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. நல்லா வதங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து காலையில் டிஃபனுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். ஏன் டிஃபன் லேட் ஆச்சு, ஏன் தூங்கினேன், இப்படிலாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. சப்பாத்தியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்டு உங்களை இன்னமும் எடுத்துகிட்டு வான்னு வாங்க. வீடியோ பார்த்தோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.